ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ்காரங்கெல்லாம் கையில ஒரு அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் பண்றாங்களே, இந்த பதவி பிரமாணம், இந்த அரசமைப்பு சட்டமே ஜனதா கட்சி கொண்டு வந்த அரசமைப்பு சட்டம், ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த சட்டம் இல்ல இது. ஏன்னா இந்திரா காந்தி அம்மா 1975 42 அமெண்ட்மெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா அரசமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள் அத்தனை நீக்கிட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வித்ட்ரான் இன் எமர்ஜென்சி. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம அந்த எமர்ஜென்சி பீரியட்ல கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுற டேயா நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இந்த அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்திய கட்சி காங்கிரஸ், குறிப்பா இந்திரா காங்கிரஸ். திரும்ப 77 மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்த பிறகு அதுல அத்வானி, வாஜ்பாய் மாதிரி மூத்த பிஜேபி தலைவர்கள், ஜனசங்க தலைவர்கள் இருந்த போது அவர்களது எண்ணிக்கையே பெரிய எண்ணிக்கை, எம்பிக்கள் 99 எம்பிக்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்திரா காந்தி அம்மா திருத்தின அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை மறுபடியும் அதை கொண்டு வந்து அதை ரிப்பீல் பண்ணது ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாராளுமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்துக்கிட்டு பதவி பிரமாணம் பண்றாங்களே, அது பிஜேபி கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் என்பதை ராகுல் காந்திக்கு நாம சொல்லணும். அது பார்ட்டி கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் இல்லை. அந்த அளவிற்கு நிறைய இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. எங்கெல்லாம் மன்னனுக்கும் மதத்துக்கும் மத குருமார்களுக்கும் பிரச்சனை இருக்கோ, அப்போ இந்த மத குருமார்கள் மன்னனுடைய ஆட்சியில் தலையிடக்கூடாதுன்னு உருவானதுதான் செகுலரிசம். எப்ப மன்னனுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை வந்ததோ, அப்ப மக்கள் இந்த மன்னர் ஆட்சியை தூக்கி போட்டுட்டு வாக்களித்து தனக்குரிய மன்னனை தேர்ந்தெடுக்கும் போது வந்ததுதான் ஜனநாயகம். அப்ப சோசலிசம்ன்றது அப்படிதான். ஆளும் வர்க்கம், ஆளப்படுகிற வர்க்கம், ரூலிங் கிளாஸ், ரூல்டு கிளாஸ், இதுக்கு இருக்கிற வர்க்க முரண்பாடுகள்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வரும்போது தான் சோசலிசம் உருவாகுது. இந்த மாதிரி அனுபவங்கள் எதுவும் இல்லாத பாரத நாட்டில் இந்த சோசலிசம், இந்த செகுலரிசம், டெமோக்ரஸி கூட நம்ம நாட்டு மாடல் வேற, வெஸ்டர்ன் மாடல் வேற, இப்படி உருவாக்கி ஒரு மாடல் நம்ம மீது திரித்தது தான் நேருவினுடைய கான்ட்ரிபியூஷன். இது நேருவே முன்னின்று பண்ணார். இந்த நாட்டில் எப்படி இருக்கணும். மகாத்மா காந்தி ஒரு தடவை சொல்றாரு, நம்ம 2 பேருக்கும் இடையில உள்ள கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால நீங்க எனக்கு எழுதின லெட்டர், நான் உங்களுக்கு எழுதின கடிதம் எல்லாத்தையும் நான் பொது வெளியில வெளியிடுவோம். நம்ம நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி, அரசமைப்பு வேணும்னு மக்கள் விவாதம் பண்ணட்டும். அப்ப நேரு பதில் போடுறாரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, மக்கள் இப்ப விவாதத்துக்கெல்லாம் தயாரா இல்லை, இப்ப எல்லாம் சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கு, மக்கள் தங்களுக்கு எப்படிப்பட்ட அரசமைப்பு வேணும்னு சுதந்திரம் வந்த பிறகு அவர்கள் விவாதம் செய்து தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமும் விவாதம் இல்லை. நல்லவேளை பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில நிறைய தேசபக்தர்கள் இருந்தாங்க. ராஜேந்திர பிரசாத் தான் அதனுடைய தலைவராக இருந்தாரு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டியில மிக முக்கிய பொறுப்பு வச்சு அதெல்லாம் முழுமையாக எழுதி கொடுத்தது அம்பேத்கர் தான். அம்பேத்கர் இல்லைன்னா இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் இந்த அளவு தெளிவா வந்திருக்காது. அப்படி பெரிய தேசியவாதிகள் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சது, நமது அரசமைப்பு கொஞ்சம் தப்பிச்சது. இல்லைன்னா இட் வில் பி டீப்லி வெஸ்டர்ன், எங்கேயோ போய் நின்றுக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு மாடலை உருவாக்குனாங்க. எமர்ஜென்சியினுடைய உச்சம் கேரளாவில் ஒரு மாணவனை புல்டோசர் வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவன் மேல ஏற்றி கொண்டுட்டாங்க. கேரளாவில் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அந்த காவல்துறை அதிகாரியை தண்டிக்கணும், அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அரசு தரப்பினுடைய வாதம் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேரு லா ஆஃப் எமினன்ட் டொமைன் பேரு. இது ஆங்கிலோ சாக்சன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல வரும், மேற்கத்திய சட்ட முறை இது. அங்கே ஒரு மனிதன் வாழும் உரிமையை மன்னன் தான் கொடுக்குறான். அரசாங்கம் தான் ஒரு மனுஷனுக்கு தி ரைட் டு லிவ், வாழ்கிற உரிமையை கொடுப்பான். அதைத்தான் நாமளும் அந்த மாடலை வச்சிருக்கோம். இங்கேயும் நமக்கு வாழ்கிற உரிமையை கொடுக்கிறது யாரு? அரசாங்கம். லா ஆஃப் எமினன்ட் டொமைன் பேரு. அந்த எப்போது அடிப்படை உரிமைகள் அத்தனையும் பறித்து கொள்ள திரும்ப எடுத்துக்கொண்ட போது நீங்கள் வாழும் உரிமையும் அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கொள்கிறது. கோர்ட்ல வக்கீல் பேசுறாரு, மத்திய அரசு வக்கீல். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியாச்சு, நெருக்கடி நிலை, எல்லா அடிப்படை உரிமைகளும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டன அறிவிச்சாச்சு என்று சொல்லப்பட்டால்
நீங்கள் வாழும் உரிமையும் அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். இந்த காவல்துறை அந்த மாணவனை கொன்னதை, புல்டோசர் ஏற்றி கொன்னதை, இதை குற்றமாக கருதப்பட முடியாது. அரசாங்கம் நினைச்சா வாழும் உரிமையை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் காவல்துறையை முழுவதாக விடுவித்தது என்பதுதான் உச்சகட்ட கொடுமை. இந்த சாசனத்தின் மீது காங்கிரஸ் நடத்திய கொடூரமான தாக்குதல். இந்த தாக்குதல் உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட் வந்து ரிட் எடுத்துக்க முடியாது, பிரதமர் மேல யாரும் வழக்கு தொடுக்க முடியாது. எல்லாம் இந்திரா காந்தி பண்ணது. கான்ஸ்டிடியூஷன்ல இந்திரா காந்தி பண்ண திருத்தம். பிரதமர் மேல வழக்கு தொடுக்க முடியாது, ஹைகோர்ட் ரிட் எடுத்துக்க முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி உச்ச நீதிமன்றம் தலையிடக்கூடாது, கேபினெட் முடிவு செய்யும்னு கொண்டு வந்தாங்க அந்த அம்மா தீர்ப்பு திருத்தம். அம்பேத்கரோ முன்னோடிகளோ நமது தேசிய தலைவர்களோ எந்த அணுகுமுறையோடு எந்த தாத்பரியத்தோடு அரசியல் அமைப்பை கொண்டு வந்தாங்களோ அதையெல்லாம் தூள் தூளாக்கி அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் செய்து தனக்கென்று ஒரு வல்லவன் வகுத்தது வாய்க்கால் மாதிரி ஒரு அரசமைப்பை உருவாக்கிய ஒரு இந்திரா காந்தி அம்மா திரும்ப ஜனதா கட்சி வந்த பிறகு, அதுல ஜனசங்கம் பங்கேற்ற பிறகுதான் அம்பேத்கர் எழுதின அந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் மீண்டும் அங்கே நிறுவப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கான்ஸ்டிடியூஷனை சல்லி காசுக்கு மதிக்காத இந்த காங்கிரஸ், இந்த திமுக மாதிரி கட்சிகள் இன்னைக்கு நம்மை பார்த்து கான்ஸ்டிடியூஷனை மதிப்பில்லாத கட்சி, மரியாதை கட்சின்னு பேசுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் தான் எங்களுக்கு பைபிள் என்று அறிவித்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி. எங்களுக்கு பகவத்கீதை எப்படி முக்கியமோ, இஸ்லாமியர்களுக்கு குரான் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் எவ்வளவு முக்கியமோ, அது மாதிரி தேசியவாதிகளுக்கு எல்லாருக்கும் இந்த அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு புனித நூல் என்று அறிவித்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி. அந்த உணர்வோடு நாம் இதை புரிந்து கொள்வோம்.